ஹாய்ங்க. இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி மாவில் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதாவது எனக்கு களியே செய்ய தெரியாதனாலேயே நாங்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்திக்கோங்க. பாத்திரம் எடுக்கிறப்பயே அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா அதுதான் அடுப்புலேயே வைக்க போகிறோம். குக்கருக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ அடுப்பு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க. அதாவது ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஹை லெவலையும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதை கைவிடாமல் நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி சூடாக அது ரொம்ப திக்னஸ் அதிகமாகுங்க. நல்லா இப்படி கைவிடாமல் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ 1 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். பச்சை தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதை சுற்றி நம்ம இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டை வச்சு மூடிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்த உடனே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த களியை எடுத்து உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. பிளேட்டு வச்சு மூடி வைக்கலைன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்கிடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நான் 5 விசில் பக்கமாக விட்டுங்க. அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் ரிலீஃப் ஆன உடனே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. குக்கரை ஓப்பன் பண்ணுறப்பயே நல்ல வாசனைங்க. இது இப்போ நம்ம கீழே எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். பாருங்களேன், நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. உடனே எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்களேன், நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சுருந்தேங்க. 2க்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எடுக்கிறப்பயே. தேங்க்யூ.